அதன் அடிப்படையில் வரும் 9ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டம் மற்றும் கட்சியினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின்படி 100% நாங்கள் அதை பின்பற்றி அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த கூட்டம் தொடர்பாக சில கேள்விகள், சில செய்திகள் ஊடகங்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளத்தில் ஒரு தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் 17ஆம் தேதி நடைபெற இருப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு 1ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த சமூக வலைதளத்தில் வந்த அந்த அறிவிப்பை பார்க்கின்ற பொழுது அதனுடைய தேதி 25/7/2025 என்று இருக்கிறது. அதில் யார் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள், யாருடைய கையொப்பமும் அதில் இல்லை. அவர்கள் இந்த அறிவிப்பு தொடர்பாக மருத்துவர் ஐயா அவர்களிடம் கேட்டபோது அவர் சொல்லுகிறார், கட்சியினுடைய விதிப்படி அது 15 நாட்களுக்கு மேல் அவகாசம் கொடுக்க வேண்டும், அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். அது உண்மை அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதியின்படி 1 வார காலத்திற்கு முன்பாக பொதுக்குழு தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய விதியில் இருக்கிறது. அது வேண்டுமானால் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். விதி 31(1) பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு அமைப்பின், அதாவது யூனிட் கூட்டத்திற்கு, இதுதான் 31(1), ஒவ்வொரு அமைப்பின் யூனிட் கூட்டத்திற்கு 1 வாரம் முன்னதாக தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். இதுதான் கட்சியினுடைய விதி. அதன் அடிப்படையில் 9 தினங்களுக்கு முன்பாகவே அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் யார் என்ற குறிப்பிடாமல், கையொப்பம் இல்லாமல் இதுபோன்று ஒரு செய்தி அறிவிப்பு சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளுக்கு எதிரானது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை யார் கூட்ட முடியும் என்பது தொடர்பாகவும் கட்சியினுடைய விதி மிக தெளிவாக சொல்கிறது. ஏனென்றால் இது தொடர்பான கேள்விகள் பெருமளவில் எழுந்து வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் கூட்ட முடியும் என்று விதி 16 கூறுகிறது. அவர்தான் மாநில அளவில் இருக்கக்கூடிய பொதுக்குழு, செயற்குழு, உயர்மட்ட குழு எதுவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் தான் அறிவிப்பு வெளியிட வேண்டும். அப்படி மாநில அளவில் நடக்கக்கூடிய கட்சியினுடைய அனைத்து கூட்டங்களிலும் தலைமை தாங்கும் அதிகாரம் என்பது கட்சியினுடைய தலைவராக, பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. அது விதி 15 அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த விதியில் ஒவ்வொரு மாநில பொதுக்குழு, செயற்குழு போன்றவை கட்சியினுடைய தலைவர் தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய நிறுவனுடைய அதிகாரம் குறித்தும் விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது விதி 13 மாநில அளவில் நடக்கக்கூடிய பொதுக்குழு போன்ற கூட்டங்களுக்கு கட்சியினுடைய நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வளவுதான் அவருக்கான அதிகாரம் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முறையாக 100% பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராமணன் அவர்களும் இணைந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் எந்த விதிமீறலும் இல்லை. இது முறையாக இந்த கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்து அதனுடைய தகவலை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நம்பர் 10 திலக் தெரு முகவரிக்கு அனுப்பியிருக்கிறது. இந்த தகவல் நான் முடிக்கல, ஏன் அவசரப்படுறீங்க? எனவே
இன்னொரு செய்தி, தலைமைச் செயலகம் என்பது சென்னையில் இல்லை, தைலாபுரத்தில் என்றும் ஒரு செய்தி ஊடகங்கள் மூலமாக வருகிறது. இதையும் நான் தெளிவுபடுத்த வேண்டும். 1989ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்டதிலிருந்து கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக நம்பர் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னையில் தலைமை அலுவலகமாக இருந்தது. அதற்கு பிறகு தலைமை அலுவலகம் நம்பர் 10 திலக் தெரு, சென்னை 17 முகவரிக்கு மாற்றப்பட்டது. எந்த காலகட்டத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் தைலாபுரத்தில் இருந்ததில்லை. இது அனைவருக்கும் தெரியும். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் கட்சியினுடைய தலைவராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய தலைமை அலுவலகம் டி நகரில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான சின்னம் என்பதும் இப்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி வரும் பொதுக்குழுவை வரும் 9ஆம் தேதி நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறோம். அந்த பொதுக்குழு நிச்சயமாக வரும் 2026 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மகத்தான வெற்றியை பெறுவதற்கான அனைத்து வியூகத்தையும் நாங்கள் வகுத்து அந்த பொதுக்குழுவை சிறப்பாக நடத்துவதற்கு கட்சியினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளும் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். அதாவது அதற்கான அறிவிப்பு என்பது எங்களுக்கு வந்திருக்கிறது. நான் இப்பொழுது அவசரமாக உங்களிடம் சந்திக்க வேண்டும் என்பதனால் அந்த தகவலை உங்களிடத்தில் பரிமாறிக்கொள்கிறேன். என்னென்றால் ஒட்டுமொத்த கட்சியினரும் மகிழ்ச்சி அடையக்கூடியது. அதாவது சிம்பிள் அலாட்மெண்ட் ஆர்டர் பேரா 10A அதன்படி எங்களுக்கு அந்த சின்னம் என்பது தொடர்ந்து இது ஒரு இப்போ பாமக பரபரப்பாக ஊடகங்களில் பேசப்படுவதால் இது ஒரு பெரிய செய்தியாக இருக்கிறது. எனவே இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பிறகு அங்கீகாரம் இல்லை என்று சொன்னாலும் சிம்பிள் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 சட்டத்தின்படி பேரா 10Aவின்படி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இதுவரையில் மாம்பழம் சின்னத்தை அனைத்து தேர்தல்களிலும் நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய 2026 தேர்தலுக்கும் அந்த சின்னம் என்பது எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு சாதாரணமான நடவடிக்கை. அதுதான். அது இருக்கக்கூடிய அந்த நகல் கூட நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் எங்கேயாவது யாரோடைய கையொப்பமாவது இருக்கான்னு பாருங்கள். யார் இதை அனுப்புனாங்க, இந்த கடிதம் அனுப்ப அதிகாரமுடையவர் யார், இதனுடைய தேதி 25ஆம் தேதி என்று போட்டிருக்குது, கொடுத்துருக்கிறது நேற்று தான் வந்திருக்கு. எனவே இது போன்ற குழப்பங்கள் இருக்கிறது. இது இன்னும் சொல்லப்போனால் சமூக வலைத்தளத்தில் ஏதோ கசிய விடப்பட்டு வந்ததை போன்று நேற்று வந்திருக்கிறது. எனவே அது ஒரு முக்கியத்துவமானதல்ல. அதற்கு பெரும் முக்கியத்துவத்தை நாம் தர தேவையில்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லையா பொதுக்குழுவை நிறுத்துவது? பொதுக்குழு எந்த பொதுக்குழு நிறுத்துறதுக்கு நீங்கள் அடைப்பு விடுத்திருக்கக்கூடிய 9ஆம் தேதி நிகழ்வு உங்களுக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? அதுக்காக கேட்குறேன். உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டேன். மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியினுடைய நிறுவனர் என்பதில் மாற்று கருத்தில்லை. மருத்துவர் நிறுவனருக்கு கட்சியில் என்ன அதிகாரம் என்பதையும் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திட்டேன். ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியோட விதியிலேயே நிறுவனருடைய அவருடைய பங்கு, அவருடைய செயல்பாடு என்பது நான் சொன்ன அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது. அவர் அழைக்கப்படணும், அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ளப்படணும். அந்த கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், செய்திகள் அதை பொதுக்குழு ஏற்கவும் செய்யலாம், நிராகரிக்கவும் செய்யலாம். அது ஒரு நிச்சயமாக பின்பற்ற வேண்டியது என்று இல்லை. எனவே இதெல்லாம் ஒரு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த விஷயங்களை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு செய்திகள் தினமும் திடுக்கிடக்கூடிய செய்திகளாக வந்த வண்ணமே இருந்துகிட்ருக்கு. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகள் பல பத்திரிகையாளர்களிடம் இருக்கும், பலருக்கும் இது தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் கூட தினந்தோறும் முன்னணி ஊடகங்கள், முன்னணி செய்தித்தாட்கள் கட்சியினுடைய உண்மையான தன்மை, உண்மையான நிலைக்கு எதிரான பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களிடத்தில் நான் பரிமாறுகிறேன். பாருங்க, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பொதுக்குழுவினுடைய அனைத்து பொதுக்குழு
நிர்வாகிகளுக்கும் பொதுக்குழுவில் கலந்து கொள்ள அதிகாரம் உள்ளவர்களுக்கும் இந்த அறிவிப்பு என்பது அனுப்பப்படும். அதனவே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.